மாதன் கார்த்திகை என்ன சொல்லக்கூடிய ஆறுமுகன் என்ன சொல்லக்கூடிய முருகன். ஏன்னு கேட்டா உலகத்துல முருகனுக்கு பெருமை சொல்லணும்னா பிரணவ மந்திரத்தை மறந்த எனது தந்தையை தலையில ஒட்டி சிறையில் அடைச்சவன், பிரணவ மந்திரத்தை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமிங்கிற பெயர் பெற்றவன், கந்தமாதன பர்வத மலை அப்படிங்கிற மலையை பிளந்தவன், சூரபதுமன் என சொல்லக்கூடியவனை இரு ஊராக பிளந்து சேவர் கொடியாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்ட உத்தம புருஷன், ஒரு கணிக்காக அந்த உலகத்தை நாடோடி மண்ணே. அப்பேற்பட்ட முருகனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அருணகிரி நாதன் என சொல்லக்கூடியவன் மலையிலிருந்து கீழே விழுகக்கூடிய நேரத்துல அவனை கையில பிடிச்சு, அருணகிரி நாதா நீ வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காமிக்கணும், அதனால உன்னுடைய நாவல எழுதுறேன்னு சொல்லி நாவல எழுதி முத்து முத்தா பாடப்பான்னு சொன்ன உடனே பாடுறேன் முத்தப்பான்னு முருகனுக்கே பேர் கொடுத்து பாடுனானே. முத்தை தரு வத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரவண முத்திப்பூர்வ வித்துக்குருவரன் என போத முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருள் 33 வர்க்கத்தமரரும் அடிவேன 10 தலை தத்த கணிதர் ஒற்றைக்கிறை மற்ற பரதர் வட்டப்பகல் வட்டத்திகர்கள் இரவாக 10 தத்த கடவிய வச்சப்புகள் வெச்சத்தகவர் வச்சத்துடன் ரட்சித்தருள்வது ஒரு நாளே திட்டத்திய ஒத்த பரிவர நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திட்டக்கண தக்க கடுகடு கடுகாட திக்குப்பறை எட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்தப்பவருக்கு தெரிகட என போத கொட்டுப்பறை கொட்டு கிளமிசை குக்கு குகு குக்கு குகு குகு புத்துப்பதை புக்கு படிக்கிற முதுகுகை கொட்குற்றடி நட்புற்றவனவரை வெட்டிப்பொலி இட்டுப்புலகரை ஒத்துப்படை ஒத்துப்பரவல பெருமாளே என்று பாடக்கூடிய ஒரு அருமையான கணவனம்மா. அப்பேற்பட்ட அருணகிரி நாதனுக்கு பெருமை கொடுத்தவன் யாருன்னு கேட்டா ஆறுமுகன். அதே சமயத்துல நக்கீரன் என சொல்லக்கூடியவர் நடந்து வந்துகிட்டே இருந்தாரு. அப்படி நடந்து வந்து இருக்கக்கூடிய நேரத்துல கர்முகி என சொல்லக்கூடிய ஒரு பூதம் வந்து 999 மறைவர்களை ஒரு பாறையாகப்பட்டதுக்குள்ள அடக்கி வச்சிருந்து எப்ப இந்த 1000 புலவராது வர்றானோ 1000 புலவர் சேர்ந்த உடனே சாப்பிடணும்னு சொல்லி இந்த பூதம் இருக்கும்போது 1000வது புலவரா வந்தவர் யாருன்னா நக்கீரர். அப்படி நக்கீரரை வந்து சாப்பிட நினைக்கும் போது முருகா என்ன நீ காப்பாத்தாம விட்டுட்டீன்னு சொல்லும் போது உலகம் உவப்புன்னு ஒரு அடி எடுத்து கொடுத்தாரு. அப்படி உலகம் உவப்புன்னு சொன்னதை எடுத்து பாடுங்க காரணத்தினாலதான் அன்னைக்கு வந்து உலகத்துல நக்கீரனாகப்பட்டவன் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறத பாடுறதுக்கு பெருமை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா முருகனாகப்பட்டவர். கச்சையப்ப சிவாச்சாரியார் என சொல்லக்கூடியவர் இந்த கந்த புராணத்தை எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு திகட சக்கர அப்படிங்கிறத எடுத்து கொடுத்த காரணத்தினாலதான் திகட சக்கர சமூக மைந்தனான் திகட சக்கர ராமர நாயகன் அகட சக்கர விண்மணி வாயுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று சொல்லி அந்த முருகனுக்கு முருகனாகப்பட்டவன் பெருமை கொடுத்த காரணத்தினாலதான் அன்னைக்கு கச்சையப்ப சிவாச்சாரியாருக்கு பெருமை கிடைச்சிச்சு. அதே சமயத்துல நல்லியக்கூடன் என சொல்லக்கூடியவன் பகைவர்களை வெல்ல முடியலன்னு கேட்கும் போது முருகனாகப்பட்டவன் கவலைப்படாத உனக்கு நான் வாழ்க்கை தர்றேன்னு சொல்லி நீ என்ன செய்யறான்னு சொன்னா உன்னுடைய வனத்துல இருக்கக்கூடிய தாமரை மலர்களை எடுத்து கொண்டு போய் நீ விட்டறி அந்த தாமரை மலரை எரிஞ்சியன்னா அதுவே வேளாக மாறி அந்த படைகளை பூரா அழிக்கும்னு சொல்லி படைகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு கேட்டா முருகப்பெருமான். குமர குருபரர் என சொல்லக்கூடியவர் ரொம்ப நாளா பேசாமே இருந்தாரு. அப்படி பேசாம இருந்தவரை சிறுவயதில இருந்து திருச்செந்தூர் என சொல்லக்கூடிய இடத்துல 45 நாள் தாய் தகப்பை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அப்ப 50வது 46வது நாள் நாங்க கடல்ல மூழ்கிடுவோம்னு சொன்ன காரணத்தினால 46வது நாளுக்கு முன்னாலே முருகனாகப்பட்டவர் சென்று திருநீரை கொடுத்து மாலையை சூடி அவரை பேச வச்சு பெருமை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகனுடைய பெருமைகளை சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஏன்னு கேட்டா தமிழ் கடவுள் இல்லையா முருகன். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுத எழுத்து 1 உயிர் மெய்யெழுத்து 216 ஆக மொத்தம். எதுக்காக சொல்றேன்னா இவ்வளவு தூரம் எனக்கும் முருகனை பத்தி